ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனை கொஞ்சம் கையால் மசிச்சு போடுங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த வெங்காயம் வதங்குற கொஞ்சம் நேரத்தில் இந்த லிவரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு, இந்த சிக்கன் லிவரில் இரும்புச்சத்து இருக்கிறதுனால அனிமியாவை தடுக்குது. 2வது பார்த்திங்கன்னா உடல் சோர்வை தடுக்குது. 3வதாக நம்ம உடம்பில் ஹீமோக்ளோபின் லெவலை ஜாஸ்தி பண்ணுது. 4வது பார்த்திங்கன்னா விட்டமின் B12 இருக்கிறதுனால நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்குது. ஓகே மக்களே, இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சியும் பூண்டும் இந்த வெங்காயத்தோட நல்லா ஒன்று சேர வர மாதிரி வதக்குங்க. இப்போ சிறிதளவு உப்பு போடுங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல நம்ம சேர்க்குறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த டிஷ்ஷு முடிக்கும் போது மஞ்சள்தூள் வாசனை வராமல் இருக்கும். இப்போது உப்பு, மஞ்சள்தூள், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் கம்மி, அதனால் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் 3/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க, போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். அதோட சோம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்குங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே மசாலா வதங்கினா தான் அதோட டேஸ்ட் இருக்கும். இப்போது இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க லிவரை இந்த மசாலாக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா லிவரோடு சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதக்கிட்டே இருங்க. இப்போது லிவர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிக்கிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணிட்டு கிண்டிட்டு மூடி போட்டு முடிக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மணக்குதுன்னு. எங்களுக்கு கிரேவி வேணுன்றதுனால இதோட நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கிறோம். இதே உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கோங்க. பெப்பர் பவுடரை கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள் 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலையை தூவி கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போது சிக்கன் லிவர் பெப்பர் கிரேவி ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போது கிரேவி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது டேஸ்டிங் டைம். ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க தான் கை வலிக்க இதுக்கு கேமரா கேர்ளாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடும்போது சுட்டுருச்சு, சூடாக இருந்துச்சா, அதனால தான் இந்த ரியாக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.